ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்க கசிட்ற யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கூகுள் ஃபார்ம் க்ரியேஷன் பார்ட் 2 அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கொஷின்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும், கொஷின்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் வந்து இதுக்கான அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாமாங்க. இப்போது ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்டைட்டில்டு ஃபார்ம் இருக்கும்ல. இப்போ அந்த இடத்துல வந்து நான் டைட்டில் போட்டிருக்கேன், பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இல்லை ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து பார்த்துருந்திங்கன்னா அதில் ஜெண்டர் அது வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும், மேல் ஃபீமேல் அதெல்லாம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் இதில் போயிட்டு நம்ம வந்து கொடுக்கணும். மறக்காமல் அந்த ரெக்வயர்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போது ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஷார்ட் ஆன்சரில் வந்து கொடுத்துருக்கேன். எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதுவும் மல்டிபிள் சாய்ஸ். ஆக்குபேஷ்னல் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங், நான் ஒர்க்கிங் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வேணும்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ ஒர்க்கிங்கிற ஆப்ஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு இமேஜ் சிம்பிள் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். அப்லோட், வெப்கேம், கூகுள் ட்ரைவ், கூகுள்னு. இப்போ நான் கூகுளில் போயிட்டு நமக்கு என்ன இமேஜ் அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒர்க்கிங்ன்றனால ஒரு ஒர்க்கிங் விமன் மாதிரி கொடுத்துருக்கேன். செகண்ட் ஆப்ஷன் வந்து நான் ஒர்க்கிங்ன்றனால ஸ்டூடெண்ட் மாதிரியான இமேஜ் வந்து நான் அங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய கொஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின் வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டிருக்கேன். அதில் சிங்கிள், மேரிட் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் ஃபேமிலின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோவில் இருக்குது. அதுக்கான லிங்க்கை வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது உங்களுக்கு வந்து ஏதாவது வீடியோஸ் ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் வீடியோஸ் லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் அந்த மாதிரி வரும். அதிலேருந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இமேஜஸும் வந்து உங்களால் வந்து அப்லோட் பண்ண முடியும். எதர் அப்லோட் வெப்கேம் பை யூஆர்எல் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி இது வந்து கொடுக்க போகிறேன். இதில் வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸ்ன்னு டைப் பண்ணேன். ஸோ அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இமேஜ்க்கான டைட்டில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு கூகுள் ஃபார்மில் வந்து இருக்குது. இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வேண்டாண்டி நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம் அதே இதை. இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ ஆட் பண்ணிவிட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. இல்லை அதை வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து அந்த ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த யூடியூப் வீடியோ ஆட் பண்ணணுமோ அதுக்கான லிங்க்கை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வீடியோ வந்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள், நான் நம்மளுடைய யூடியூப் சேனல்லேருந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுறேன். நம்மளுடைய யூடியூப் சேனல் பேர் வந்து கற்க கசிட்ற 724. இப்போ அதிலேருந்து நான் வந்து அதை டைப் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நிறைய வீடியோஸ் வருது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ கிளிக் பண்ணி அதுக்கு கீழே வந்து இன்சர்ட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து இருக்கும், அதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். சும்மா அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கும் அந்த கூகுள் ஃபார்முக்கு எந்த லிங்க்கும் கிடையாது. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு. ஸோ இப்படி தான் வந்து வீடியோஸ் ஒரு இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இதை ஃபாண்ட் சைஸு, டெக்ஸ்ட் சைஸு, டைட்டிலுடைய சைஸ் அந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஷின் சைஸ் வந்து 14, 12 அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி டெக்ஸ்ட் சைஸும் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வந்து ஹெட்டரில் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதர் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து தீம்ஸ் ஆல்ரெடி இருக்குது, அந்த தீம்ஸ்க்கு ரிலேட்டடான ஏதாவது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒர்க் அண்ட் ஸ்கூல் அப்படின்ற தீமில் இந்த பென்சில் மாதிரியான இமேஜை வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ அது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஹெட்டரில் வந்து அந்த இமேஜ் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ தட் அதுக்கு ரிலேட்டடான கலர்ஸ் வந்து கீழே வந்து நமக்கு காட்டும் டிஃபால்ட்டாக. அதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எல்லா கலரையும்
லைக் எது சூட்டபுளாக இருக்குன்றதை வந்து நீங்கள் மாற்றி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த இதுக்கு வந்து எது சூட்டபுளாக இருக்கோ அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் இதுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாகவும் நல்லா இருக்கும் உங்களுடைய கூகுள் ஃபார்ம்ஸை வந்து பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரிவ்யூவில் போயிட்டு உங்களுடைய கொஷின்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணலாம். இப்போ நம்மளோட இமேஜஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ப்ரிவ்யூ பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் தான் ஓனர்ன்றனால உங்களால் மட்டும்தான் வந்து எடிட் பண்ண முடியும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்மை எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மெயில்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இல்லாட்டி லிங்க்குன்ற மாதிரி இருக்குது. லிங்க் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கிறனால ஷார்ட் அண்ட் யூஆர்எல் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிங்கன்னா உங்கள் கிளிப் போர்டில் வந்து காப்பி ஆகிடும். இதை நீங்கள் வந்து ஈவன் ஃபேஸ்புக், ட்விட்டரில் கூட ஷேர் பண்ண முடியும் டேரெக்டாக. ஸோ இப்படி தான் வந்து ஃபைல் வந்து சென்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் அந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேக் அ காப்பி, மூவ் டு பின், கெட் ப்ரீஃபில்டு லிங்க், கெட் ஆட்ஸ் ஆன், ஆட் கொலாபரேஷன்ஸ், அந்த மாதிரி. ஆட்ஸ் ஆன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் வந்து ஈஸியாக அதில் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணிடலாம். சர்டிஃபிகேட் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறாங்களோ அதை வந்து அந்த சர்டிஃபிகேட் ஆப் டேரெக்டாக லிங்க் பண்ணி நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து அப்படி தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் உங்களுடைய இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னா சென்ட் பண்ணலாம். நீங்களே வந்து கூட கெட் ப்ரீஃபில்டு லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்களே ஃபில் பண்ணி கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து நமக்கு கூகுள் ஃபார்மில் இருக்குது. இப்போ கொஷின்ஸ்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபார்மை வந்து ஒரு 5 பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சஸ் எல்லாமே இந்த மாதிரி நமக்கு வியூ ஆகும். ஸோ எத்தனை பேர் எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ் பாருங்கள், ஆக்குபேஷ்னல் ஸ்டேட்டஸில், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோடு வந்துடும். ஈவன் காப்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை காப்பி பண்ணி இதே பை சார்ட்டை நம்ம வந்து நம்மளுடைய ரிப்போர்ட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிபிடி மூலமாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ இல்லை வேர்டில் வந்து காப்பி பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம வந்து ஒரு பை சார்ட்லாம் போடணுன்ற அவசியம் வந்து கிடையாது. இப்படி தான் வந்து நமக்கு டேட்டாஸ் எல்லாமே வந்து அழகாக அதுவே வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துரும். இண்டிவிஜுவலாக வேணுன்னா கூட உங்களால் பார்க்க முடியும். இதை வந்து கூகுள் ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச்சராக இருந்தீங்க, SPSS அப்படின்ற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த டேட்டாவை வந்து கோட் பண்ணிவிட்டு SPSSல அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.